இந்த 5 விஷயங்கள மட்டும் அன்றாடம் நீங்க செய்யுங்க. உங்க உடல்ல நோய்களே இருக்காது. இந்த உடல் வந்து பஞ்சபூதத்தால ஆனது. இந்த பஞ்சபூதத்திலயும் கழிவுகள் ஏற்படும் இல்லையா? அந்த கழிவுகள அகற்றக்கூடிய ப்ராசஸ் தான் நான் சொல்லக்கூடிய இந்த காணொளியில இருக்கு. ஸோ வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. டாக்டர் பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அன்பு சகோதரன் கார்த்திகேயன் லக்ஷ்மி ஹெல்த் கேர் சென்டர்லேருந்து பேசுறேங்க. இப்ப பாருங்க, என்ன ஒரு ரியாக்ஷன் ஆகும்போதும் நல்லதும் கிடைக்கும், கழிவும் உருவாகும். இந்த கழிவு உருவாக அந்த நல்லதுனால அந்த சப்ஸ்டன்ஸ் நல்லா வளரும். இது எப்படின்னா, நம்ம உடல் எடுத்துக்கோங்க. நம்ம உடம்புல வந்து நாம உணவு சாப்பிடுறோம், தூங்குறோம், முழிக்கிறோம், வேலை செய்றோம். இயற்கையோட இயற்கையா எல்லாமே நாம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்ப என்ன ஆகுது? நம்ம உடம்புக்கு தேவையான சக்திகள் வந்து உணவு மூலியமாவும் கிடைக்குது, காற்று மூலியமாவும், நீர் மூலியமாவும், சூரிய ஒளி மூலியமாவும், மண்ணு மூலியமாவும் கிடைச்சி, நம்ம உடலுக்குள்ளார ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் ஏற்பட்டு, அந்த எனர்ஜி மூலியமா நம்ம இயங்கிட்டு இருக்கோம். அட் த சேம் டைம் என்ன ஆகும்? உடல்ல கழிவுகளும் ஏற்படும். அந்த கழிவுகள வந்து நாம சரியா சுத்தி பண்றோமா? வெளிய தள்ளுறோமான்னா இல்லை. இதனால என்ன ஆகுது? ரத்தம் கெட்டு, உடல் கெட்டு, நோய்ங்க ஏற்பட்டுக்கிட்டே இருக்குங்க. நாம இந்த 5 பூதங்கள் நமக்கு தரக்கூடிய சக்தி இருக்கு இல்லைங்களா? அந்த சக்தியினால நம்ம உடம்பு வந்து இயங்குது. அந்த இயக்கத்துக்குள்ள ஏற்படக்கூடிய கழிவுகள எப்படி வெளியேத்துறது? அப்படிங்கிறத நம்ம இந்த காணொளியில விளக்கமா பார்க்க போறோம். இப்ப பாருங்க, முதல்ல எடுத்துக்கிட்டோம்னா, மலக்குடல் சுத்தி. நம்ம காலையில எழுந்திரிச்சதும் என்ன பண்ணுவோம்? மலச்சிக்கல் இல்லாத எவரும் காலையில எழுந்திரிச்சுமே முதல்ல செய்யற வேலை வந்து டாய்லெட் போவாங்க. போய் உட்கார்ந்ததும் டக்குன்னு வித்தின் எ ஃப்ராக்ஷன்ல வந்து மோஷன் வெளியே போயிடும். வெளியே போனதுமே கழுவிட்டு வந்துருவாங்க. இது யார் யார் இது மாதிரி பண்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் மலச்சிக்கல் இல்ல. இது மாதிரி காலை, இரவு செய்றவங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லாம உடல் நல்லா இருக்கும். ஏன்னா இது ஒரு வகை சுத்தி. சரி, இதுல என்ன பண்ணணும் அப்படின்னா, மலம் போனதுக்கு அப்புறமா நாம வந்து ஆசன வாய்க்கு வெளியே இருக்கிறதா கிளீன் பண்ணிக்கிறோமே ஒழிய, குடல்ல இருந்து தானே வருது. அது வயிறுக்குள்ளார என்ன ஆகுதுன்னா, ஜீரணிக்கப்பட்டு சிறுகுடல் வழியா சக்தியை உறிஞ்சி அது பெருங்குடல்ல மலமா அக்குமுலேட் ஆகுது. அந்த பெருங்குடல்ல இருந்து தான் நமக்கு வெளியே வருது. வெளியே வரும்போது வெளியே கழிவுறோம். ஆனா பெருங்குடல்லயே தங்கி இருக்கும் இல்லையா? அதை நாம சுத்தம் பண்றோமா? பண்றது இல்ல. அதை எப்படி சுத்தம் பண்றோம்? இதுதான் முதல் சுத்தி. எப்படி பண்ணணும் அப்படின்னா, எனிமா கேன்னு நீங்க வந்து பார்மசிஸ்லயும் கிடைக்கும். இந்த காதிகிராஃப் கடை இருக்கு பார்த்தீங்களா? அங்க போனாலும் கிடைக்கும். கேட்டா குடுப்பாங்க. எனிமா கேன் அப்படின்னு வாங்கிக்கோங்க. மலம் போனதுக்கு அப்புறமா அந்த எனிமா கேன்ல வந்து தண்ணி ஃபில் பண்ணி அதுலேருந்து ஒரு டியூப் இருக்கும். அந்த டியூப் வந்து ஆசன வாய்க்குள்ளார சொருகிக்கணும். கத்தீட்ரல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எனிமா கேன் வாங்கும்போதே அதில வந்து எப்படி ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இப்படி பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, தண்ணி வந்து ஆசனவாய் வழியா பெருங்குடலுக்கு போய் அந்த மலம் இருக்கிற ஏரியாவெல்லாம் கழுவிட்டு வெளியே வந்துருங்க. டெய்லி இதை பண்ணுங்க. உள்ள வந்து பழைய மலம், தீஞ்ச மலம், எந்த மலமுமே தங்காது. உங்களுக்கு வந்து டைஜஷன் பிரச்சனையே இருக்காது. ஒரு சிலர் வந்து விட்டாங்கன்னா பக்கத்திலே இருக்க முடியாது. அந்த பிரச்சனையே வராது. சூப்பரான ஒரு அருமையான முதல் சுத்தி. அடுத்து வந்து தந்த சுத்தி. தந்த சுத்தி அப்படின்னா, தந்தம்னா பல்லுன்னு சொல்லுவாங்க. அந்த பல்லை எப்படி சுத்தி பண்றது? நாம நார்மலி என்ன பண்றோம்னா, ஏதாவது கெமிக்கல் பேஸ்ட் அது இதுன்னு போட்டு விளக்கிட்டு இருக்கோம். அந்த பேஸ்ட்லயே இப்ப எல்லாம் விளம்பரம் பாருங்க. இப்ப உங்க பேஸ்ட்ல உப்பு இருக்கா? கறி இருக்கா? வேம்பு இருக்கா? இப்படி எல்லாம் சொல்றாங்க இல்லையா? இது என்னன்னா, அந்த பழங்காலத்துல நம்ம முன்னோர்கள் ஃபாலோ பண்ணதான் திருப்பி நம்ம கொண்டு வராங்க. இதுக்கு இன்னும் ஈஸியான மெத்தடுகள் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஏதாவது ஒரு மூலிகை பல்பொடியை வாங்கிக்கோங்க. அத வந்து என்ன பண்றீங்க? நீங்க முதல்ல உங்க விரலால விளக்குங்க. பிரஷ்ங்கிறது வந்து உங்க விரலினுடைய இந்த பார்ட் தான். இதுல என்ன பண்றீங்கன்னா, மேல கீழ அப்படி வச்சு விளக்குங்க. அடுத்து இந்த பக்கம், அடுத்து வந்து இந்த சைடு, அடுத்து இந்த சைடு, அடுத்து இந்த சைடு, அடுத்து இந்த சைடு, அடுத்து இப்படி உள்ள விட்டு விளக்கிட்டு, இந்த 2 பக்கம் இருக்கு இல்லைங்களா? விட்டு உள்ளார விட்டு இப்படி ஒரு பிரஸ்ஸிங் கொடுங்க. அக்கு பிரஷர். அதே மாரி இந்த இடத்துல இங்க என்ன பண்றீங்க? போட்டு பிரஷர் பண்ணி கொடுத்துட்டு 2 தடவ காகிள் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ரொம்ப இடுக்குகள்ல ஃபைன்யூட்டா கிளீன் பண்ணணும்னா அப்படின்னா, ஒரு பிரஷ்ஷை வச்சு லைட்டா விளக்கிட்டு திருப்பி வந்து ஈறுகள் எல்லாம் தேய்ச்சி கொடுங்க. இது மாதிரி செய்யும்போது உங்க பல்கள் நல்லா சுத்தமாகி அதில் இருக்கிற கிருமி எல்லாம் வெளியே போயிடும். இது வந்து 2வது சுத்தி. அடுத்து வந்து நேத்திர சுத்தி. நேத்திரம் அப்படின்னு சொன்னா கண்ணு. கண்ணை எப்படி சுத்தி பண்றது? கண்ணு வந்து இன்னைக்கு எல்லாருக்குமே வந்து 99% பர்சன்டேஜ் பேருக்கு இன்க்ளூடிங் மைசெல்ஃப் என்னையும் சேர்த்து தான். கண்ணாடி போட்டிருக்கேன் இல்லையா?
பிரச்சனை தான். ஸோ இது ஏன் ஏற்படுது அப்படின்னா, அந்த காலத்தில் மின்சாரம் கண்டுபிடிக்கப்படலை. சூரியன் உதிக்கும் போது மக்கள் என்ன பண்ணுவாங்க, அது முன்னாடியே எழுந்திரிச்சிருவாங்க. சூரியன் உதிச்சதும் டபால்னு பிரகாசமா உங்களுக்கு வெளிச்சம் வந்துடுதில்ல. இப்போ வந்து இந்த லைட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த லைட்டை போட்டேன்னா டபால்னு பிரகாசமா வெளிச்சம் வரும். ஆனா சூரியன் அப்படியா உடனே வித்தின் எ ஃபிராக்ஷன்லயே பயங்கர வெளிச்சம் வந்துடுது? கிடையவே கிடையாது. அப்படியே கிராஜுவலா வெளிச்சம் வந்து பிறகு ஈவினிங் மறையும் போது கிராஜுவலா மறையும். அதே மாதிரி நம்ம கண்ணு வந்து அதுக்கேற்ற மாதிரி தான் தகவமைப்பா இருக்கு. நம்ம நைட்டெல்லாம் தூங்குறோம். பகல்ல முழிக்கும் போது கிராஜுவலா தான் இதில் நம்ம கண்ணுல வந்து ஒளிப்படணும். அதே மாதிரி சூரியன் மறையும் போது கிராஜுவலா தான் என்ன ஆகணும்னா கண்ணு வந்து ஒளி மங்கி நம்ம தூங்கிடணும். சொல்லப்போனா 6 மணிக்கே தூங்கணும். சூரியன் எப்போ மறையுதோ அதுதான் தூங்கணும். அதுதான் முறை. ஆனா இப்ப அப்படி கிடையாது. இரவுல தான் முழிச்சிருக்கோம். எப்போ பார்த்தாலும் செல்லு. காலையில எழுந்திருச்சா நம்ம தாய் தகப்பன போட்டோவை பார்க்குறோமோ தெரியாது. கணவன் மனைவி போட்டோவை பார்க்குறோன்னு தெரியாது. மனைவி கணவனை பார்க்குறோமோ தெரியாது. முதல்ல பார்க்கறது செல்லு. எடுத்ததுமே அந்த கண்ணுக்குள்ளார அந்த ரேயை பாய்ச்சணும், அந்த லைட்டை பாய்ச்சணும். இதனால என்ன ஆகுது அப்படின்னா தெர்மல் கிராக்ஸ் அப்படின்னு ஏற்பட்டு, தெர்மல் கிராக்ஸ்னா உங்களுக்கு புரியுறதுக்கு ஒரு சிம்பிளா சொல்றேன். நம்ம ஃப்ளாஸ்க் இருக்கு பார்த்தீங்களா, சுடுதண்ணி வாங்கக்கூடிய ஃப்ளாஸ்க்கு, அதில் நல்லா சூடா இருக்கிற தண்ணியை ஊற்றிட்டு உடனே ஒரு கூலிங் வாட்டர் ஊற்றுங்க. என்ன ஆகுனா டப்புன்னு வெடிச்சிடும். ஏன்னா சூடாக இருந்து திடீர்னு கூலானனால வெடிச்சது. அதே மாதிரி நம்ம கண்ணு வந்து இரவெல்லாம் தூங்கிட்டு பகல் எழுந்திரிச்சதும் டபான்னு செல்லு வெளிச்சம், சூரிய வெளிச்சம், டியூப்லைட் வெளிச்சம் இது பார்க்கும்போது என்ன ஆகும், ஒரு கிராக் நமக்கு தெரியாம கிராக் டெவலப் ஆகும். அதனால தான் என்ன ஆகுதுன்னா கண்ணுல எல்லாருக்குமே பிரச்சனைகள். கண்ணாடி போடாத ஆளே இல்லை அப்படிங்கிற ஸ்டேஜ் ஆயிடும் போல இருக்கு. சரிங்களா? ஸோ இதை எப்படி ஓரளவு குறைக்கலாம்? அதுதான் நேத்திர சுத்தி. நேத்திர சுத்திக்கு என்ன வேணும்னா 2 கண் கழுவும் குடுவை அப்படின்னு வேணும். இது எங்க இருக்கும்? இதுவும் உங்களுக்கு காதிகிராஃப்ல கிடைக்கும். போய் கேட்டாங்கன்னா கொடுப்பாங்க. எப்படி இருக்குன்னா நம்ம அந்த ஒயின் குடிக்கிற ஜார் இருக்கு பார்த்தீங்களா, ஒரு சின்ன குடுவை மாதிரி இருக்கும். அந்த குடுவையில் வந்து கீழே வந்து கைப்பிடிக்கிறதுக்கு ஒரு இதுவாக இருக்கும். அது மாதிரி இருக்கு. 2 கொடுப்பாங்க. அதில் என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் குளிர்ந்த தண்ணீர்னா ஐஸ் வாட்டர் கிடையாது, நார்மல் கூலிங்கில் இருக்கக்கூடிய தண்ணியை ஊற்றி என்ன பண்ணுறீங்கன்னா இப்படி கண்ணுக்கு பக்கத்தில் கொண்டு வந்து குனிஞ்சு இது மேலே வச்சு இப்படியே மேலே போங்க. மேலே போயிட்டு தண்ணி உள்ளே இருக்கும். அந்த கப்புக்குள்ளார தண்ணி இருக்குது. கண்ணை நல்லா திறந்துக்கிட்டு அப்படியே கிளாக் வைஸில் ஒரு 5 தடவை, ஆன்டி கிளாக் வைஸில் ஒரு 5 தடவை, மேலே கீழே சைடு இது மாதிரி பண்ணுங்க. பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா கண்ணில் அந்த வெளியில் இருக்கக்கூடிய தூசு தும்புகள் அகற்றப்பட்டு அதிகப்படியான ஹீட் அகற்றப்பட்டு தெர்மல் கிராக்கு நார்மலைஸ் பண்ணி உங்கள் கண்களை வந்து பாதுகாக்குங்க. இது வந்து எல்லா சேனல் இது எல்லாருக்குமே, அதாவது யாருக்குன்னா லேப்டாப் உபயோகத்தாலாம் யாரும் இல்லை, செல்லு உபயோகத்தால யாரும் கிடையாது. இவங்களுக்கு வந்து இந்த சுத்தி வந்து ரொம்ப கை கொடுக்கும். எவ்வளோக்கு அதிகமாக யூஸ் பண்ணுறாங்களோ ஒரு நாளைக்கு ஒரு தடவைன்னு இல்லாமல் 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை, 4 மணி நேரத்துக்கு ஒரு தடவை இப்படி கூட அடிக்கடி பயன்படுத்தலாம். குறைஞ்சது ஒரு நாளைக்கு 4 தடவையாக பயன்படுத்துங்க. ஓரளவு உங்களுக்கு கண்ணாடி போடுறத அவாய்ட் பண்ணலாங்க. அடுத்து பார்த்தோம்னா கபசுத்தி. கபசுத்திங்கிறது நம்ம உடலில் ஏற்படக்கூடிய சளி. எங்கே ஏற்படும்? நுரையீரலில் ஏற்படும். அடுத்து டைஜஷன் பாத்தில் ஏற்படும். அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா இதை வந்து ஒரு துணியை உள்ளே விட்டு எல்லாம் என்னென்னமோ பண்ணுவாங்க. ஆனால் ரொம்ப எளிமையாக்கிட்டாங்க இந்த மெத்தடை. என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆயில் புல்லிங், அதுதான் கபசுத்தி அப்படின்னு சொல்கிறாங்க. காலையில் நீங்கள் பல்லு விளக்குறீங்க இல்லையா, பல்லு விளக்குறதுக்கு முன்னாடி ஒரு 10 to 20 ml நல்லெண்ணெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் ஏதாவது ஒரு எண்ணெயை வாயில் ஊற்றி நல்லா அப்படியே காகிள் பண்ணுங்க. பண்ண 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 உங்களுக்கே தெரியும் அது அப்படியே நிறையா மாறும். ஒரு மாதிரி ஒரு டல் அடிச்சா மாதிரி இருக்கும். அப்படி வருங்க என்ன பண்ணுங்க, அதை துப்பிடுங்க. நிறையா மாறினது ஒரு 5 நிமிஷம் காகிள் பண்ணிட்டு துப்புங்க. துப்பும்போது புசு புசு புசுன்னு எல்லா கழிவுகளோடையும் வெளியே வரும். அது திருப்பி என்ன பண்ணுறீங்க, தண்ணியை ஊற்றி ஒரு காகிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பல்ல விளக்கும் போது உங்களுக்கு சரியாக போயிடும். இதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கேன்சர் முதற்கொண்டு எந்த ஒரு கொடிய நோயும் உங்களை அணுகாதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து உடல் சுத்தி, ரொம்ப முக்கியமான சுத்தி, நம்ம உடலுக்கு ரொம்ப நன்மை பயக்கிற சுத்தி. என்ன அப்படின்னா உடல் சுத்திங்கிறது முழுமையும் உடல் முழுவதையும் தூய்மைப்படுத்துறது. இப்போ பாருங்க, நம்ம சின்ன குழந்தையா இருக்கும்போது நம்மளை நம்ம பாட்டியோ இல்லை அம்மாவோ குளிப்பாட்டும் போது என்ன பண்ணுவாங்க, சும்மா தண்ணி மோந்து ஊற்றிடுவாங்களா? இல்லை, நம்ம உடம்பெல்லாம் தேய்ச்சி விடுவாங்க. தேய்ச்சி விடுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா எல்லா அக்கு பாயிண்ட்ஸ் எல்லாம் மோட்டிவேட் ஆகி, வர்ம புள்ளிகள்லாம் மோட்டிவேட் ஆகி நம்ம அன்னைக்கு முழுவதும் எனர்ஜெட்டிக்காக இருப்போம். சரிங்களா? அதே மாதிரி நம்ம குளிக்கும் போதும் என்ன பண்ணணும் அப்படின்னா சோப்பு, கெமிக்கல் சோப்பு எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க.
ஒரு சீக்காத்தூளோ உள்ள ஹெர்பல் பவுடரோ இல்லை நான் சோப்பு தான் யூஸ் பண்ணுவேன்னா ஒரு ஹெர்பல் சோப்பு வாங்குங்க. அந்த சோப்பு எப்படி இருக்கணும் அப்படின்னா, கீழே தரையில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாத்ரூமில் நம்ம குளிச்சுட்டு இருக்கும்போது சோப்பு தவறி கீழே விழுந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அதை எடுக்க குடியும் போது அந்த சோப்பை சுற்றி தண்ணி என்னாங்கன்னா விலகி இருக்கும், இல்லை உறிஞ்சிருக்கும் தண்ணியை. இதை நல்லா வாட்ச் பண்ணால் தெரியும். ஓகேங்களா? இப்போ அந்த சோப்பு கீழே விழுகும்போதே அந்த தண்ணியை உரியுதுன்னா, நம்ம உடம்புல போட்டு தேயோன்னு தேய்க்கிறோமே, அப்போ உடம்புலேருந்து எவ்வளோ தண்ணி அதை அப்சார்வ் பண்ணோம். அப்போ நம்ம நீர் சத்து குறையும் இல்லையா? ஸோ அது மாதிரி கெமிக்கல் சோப்பாக இல்லாமல் நல்ல மூலிகை சோப்பாக வாங்கிக்கோங்க. வாங்கிக்கிட்டு நீங்கள் எடுத்ததும் வந்து மேலே தலைக்கு தண்ணி ஊற்றிடக்கூடாது. கீழே காலிலிருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு வாங்க, முகம் வரைக்கும் வாங்க. வச்சுட்டு என்ன பண்ணுங்கன்னா, எல்லாத்தையும் பாதத்தில் மசாஜ் பண்ணுற மாதிரி பண்ணுங்க. வேணா இது மாதிரி ஒரு சின்ன ஸ்டூல் போட்டுக்கோங்க. ஸ்டூல் போட்டுட்டு காலை மேலே வச்சுக்கிட்டு, இதான் காலுன்னு வச்சுக்கோங்களேன். காலு இந்த விரல்களை இப்படி தேய்ங்க, இப்படி தேய்ங்க, இப்படி தேய்ங்க, பிறகு இப்படி தேய்ங்க, பிறகு இந்த பக்கம் வருடுங்க, பிறகு இந்த பக்கம் இப்படி வருடுங்க, இப்படி வருடுங்க, சென்டரில் வந்து இப்படியே இப்படி பண்ணுங்க. இதெல்லாம் வந்து பாத மசாஜ். உங்களுக்கு அன்னைக்கு நாள் முழுவதும் ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கணும். இதை வந்து நான் பொய்யெல்லாம் சொல்லலை, நான் அனுபவபூர்வமாக பார்த்த உண்மை. நான் எல்லாமே செஞ்சு அனுபவப்பட்டனால தான் நான் யான் பெற்ற இன்பம் பெருக வையவன் இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது மாதிரி 2 காலையும் சோப்பு போட்டுக்கிட்டே நீங்கள் பண்ணுங்க. ஈஸியாகவும் வழுக்கும், உங்களுக்கு மசாஜ் ஆகும். அடுத்து வந்து காலினுடைய மேல் பகுதி இருக்கு இல்லையா, இந்த இடத்துல நல்லா இப்படி பண்ணுங்க. 2 முட்டி பகுதியை தடவுங்க. இப்படி இப்படி மேலே கால் முழங்கால் இருக்கு இல்லையா, முழங்காலுக்கு மேலே இருக்கும். கீழே வந்து இந்த பாதம்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல வந்து கெண்டைக்கால் தசை இருக்கும். அந்த கெண்டைக்கால் தசையை என்ன பண்ணணும்னா, இப்படி 5 தடவை 6 தடவை இப்படி அமுக்கி விடணும். இதனால என்ன ஆகுது தெரியுங்களா, நிணநீர் மண்டலமும் சிறையில் போகக்கூடிய கெட்ட ரத்தம் சர்க்குலேஷனும் சூப்பர் ஆகுங்க. இதனால என்ன ஆகுனா, உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் நல்லா இருக்கும், வெரிகோஸ் ப்ராப்ளமும் வராது. இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் நான் தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கேன். நோய் எதிர்ப்பு மண்டலத்தை சரியாக பராமரிப்பது எப்படின்னு ஒரு வீடியோவில் நிணநீர் மண்டலத்தை பற்றி போட்டிருப்பேன். அதே மாதிரி வெரிகோஸ் சம்மந்தமாக ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன். அதுலேயும் இதில் வெரிகோஸ் வெயின்லாம் ஏற்படுது இல்லைங்களா, அதுக்கு என்ன காரணம்னு போட்டிருப்பேன். இந்த ப்ரெஸ்ஸிங் நீங்கள் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு வெரிகோஸே வராது. அப்புறம் என்ன பண்ணுறீங்க, இடுப்பு பகுதியில் இடுப்போட பேக்கில் நல்லா தேய்ச்சி கொடுங்க. வயிறு முன்பக்கத்தில் இப்படி தேய்ங்க, இப்படி தேய்ங்க. அதே மாதிரி பிரஸ்ட்டு இப்படி தேய்ங்க. இப்போ இதில் ஒவ்வொன்றிலையும் மெடிக்கல் சயின்ஸ் இருக்குங்க. இடுப்பில் நீங்கள் தேய்ச்சி விடும்போது என்னங்கன்னா, அவங்களுக்கு சயாட்டிக்கோ பெயின்லாம் அவ்வளோ சீக்கிரத்தில் வராது. அதே மாதிரி வயிற்றை சுற்றி ஏகப்பட்ட பருவ புள்ளிகள் இருக்குது. அதை தடவும் போது உங்களுக்கு வந்து வெசரல் ஃபேட்டுங்கிறது அதுவும் குறையுது. ரெகுலராக செஞ்சால் தான் குறையும். ஒரு நாள் செஞ்சுட்டு எனக்கு குறைனாலாம் குறையாது. செஞ்சிங்கன்னா அது குறைஞ்சி தொப்பை வராமல் இருக்கும். 2வது வந்து டைஜஷன் பக்காவாக நடக்கும். அடுத்து வந்து மார்பகத்தை வந்து நம்ம இப்படி மசாஜ் பண்ணுறதுனால பெண்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் நடக்கும். என்னன்னா, பிரஸ்ட் கேன்சர் வராது. அங்கே கட்டிகள் இது லம்ப்ஸ் எதுவும் இருந்ததுன்னா அதை வந்து சரி பண்ணுது. சரிங்களா? அடுத்து வந்து கழுத்தை வந்து நல்லா இப்படி தேய்ச்சி விடுங்க. அதே மாதிரி கண்ணை, மூக்கை இந்த இடம் பண்ணிட்டு தலையை கடைசியில் என்ன பண்ணுறீங்க, இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கீழேருந்து திருப்பி தண்ணி ஊற்றி ஒரு வாஷ் பண்ணிவிட்டு பிறகு தலைக்கு தண்ணி ஊற்றுங்க. தண்ணி ஊற்றி இப்படி மசாஜ் பண்ண மாதிரி ஷாம்போ, சோப்போ, சீக்காயோ போடுங்க. இப்படி போட்டிங்கன்னா உங்கள் உடம்பு வந்து எல்லா மர்ம புள்ளிகளும் ஆக்டிவேட் பண்ணி ரொம்ப அருமையாக இருப்பீங்க. நீங்கள் வந்து தூங்குற வரைக்கும் பார்த்தீங்கன்னா சுறுசுறுப்பாக இருப்பீங்க. சரிங்க, இந்த 5 சுத்தியும் தவறாமல் நீங்கள் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன், நம்புகிறேன் நான். அப்படி நீங்க பண்ணல அப்படின்னா உங்க ஆரோக்கியத்தை நீங்களே கெடுத்துக்கிறதா அர்த்தம். சரிங்க, உடலுக்கு சுத்தி சொல்லியாச்சு. அடுத்து மனதுக்கு சுத்தி. இந்த மன சுத்தியை யார் பண்றாங்களோ அவர் மனிதர் அல்ல, மகான் ஆகலாம். என்ன தெரியுங்களா, நீங்க நினைக்கக்கூடிய உங்களுடைய எண்ணமோ இல்ல நீங்க செய்யக்கூடிய செயலோ உங்க ஆன்மாவுக்கோ உங்க உடலுக்கோ தீங்கு விளைவிக்க கூடாது. அதே மாதிரி அடுத்த உயிருக்கோ அடுத்த ஆன்மாவுக்கோ அடுத்த உடலுக்கோ தீங்கு விளைவிக்க கூடாது. இப்படி உங்களுடைய எண்ணத்தையும் செயலையும் சீராக்குங்க. நீங்க தாங்க மகாத்மா. ரொம்ப மிகப்பெரிய ஒரு குட் குவாலிட்டி ஆஃப் மேன் அப்படிங்கிறது இந்த மனச்சுத்தியில கிடைக்கும். சரி நண்பர்களே, இது வந்து இவ்வளோ நேரம் நீங்க பார்த்தீங்க. ஒரு சிலருக்கு போர் அடிச்சிருக்கலாம், இருந்தாலும் கொஞ்சம் சிரமப்பட்டு இதில் என்ன இருக்கிற உண்மை என்ன சொல்ல வரேங்கிற பாருங்க. அதை ரியலைஸ் பண்ணி உங்க உடம்பை நீங்க காப்பாத்திக்கோங்க. நீங்க எத்தனை கோடி சம்பாதிச்சாலும் எந்த யூஸும் இல்லை. நம்ம ஆரோக்கியம் ஒண்ணுதான் நம்மளை வந்து கடைசி வரைக்கும் ஜெயிக்க வைக்கும். நீங்க போய் பக்கவாத்துல படுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களை இந்த காலத்துல யாரு பாப்பா? அவன் வாழ்க்கையை அவன் பார்க்க முடியாம ஓடிடுறான். எங்க கிளினிக்ல வரக்கூடிய முக்கால்வாசி பக்கவாதத்தால பாதிக்கப்பட்ட ஆண்கள் 35, 40, 50 வயசு ஆண்கள் பார்த்தா பொண்டாட்டி எங்கடானா, சார்
நான் எப்போ விழுந்தேன்னா அப்போயே ஓடிட்டா சார் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் மகளிரே உங்களை நான் வந்து குறை சொல்லலை. நான் கிளினிக்கில் வந்ததை வச்சு அந்த ஆதங்கத்தில் தான் நான் சொல்கிறேன். தயவு செஞ்சு நான் உங்களை மனசை புண்படுத்தியிருந்தால் மன்னிச்சுக்கோங்க. உங்கள் உடம்பை வந்து நல்லா பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு உங்கள் மேலே இருக்கக்கூடிய ஒரு பாசத்துலேயும் ஒரு பற்றுதல்னால தான் சொன்னேன். சரி நண்பர்களே, நான் இன்னொரு நல்ல காணொலியில் சந்திக்கிறேன். இது பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.